அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நீங்க ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் இதான் இப்ப பார்க்குறோம். திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் 2025 மார்ச் 29 சனிக்கிழமை நைட்டு கிட்டத்தட்ட சுமார் 9:43 அவர் கும்பராசியிலேருந்து மீன ராசிக்கு போறார். இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்தவர் இப்போ 7ஆம் இடத்துக்கு கண்டச்சனி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து உங்கள்கிட்ட பெறாரு. இந்த சனி பகவான் அங்கே மீன ராசியில் இருக்கார். கிட்டத்தட்ட சுமார் 26 மாதங்கள் 2027 மார்ச் வரைக்கும் அவர் அங்கே தான் இருக்கார். அங்கே அவர் வக்கரமாகிறார், வக்கர நிவர்த்தி ஆகிறார். அங்கே பார்த்தீங்கன்னா புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த நட்சத்திரங்கள் மீன ராசியில் இருக்கு. ஆக சனி பகவான் இந்த கிட்டத்தட்ட 26 மாசத்துல இந்த 3 நட்சத்திரத்தின் வழியாக, குறிப்பாக புரட்டாதி அப்படின்னா குரு பகவானுடைய நட்சத்திரம், உத்திரட்டாதினா சனி பகவானுடைய நட்சத்திரம், ரேவதினா புத பகவானுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தின் வழியாக இந்த 26 மாதங்களுக்கு நமக்கு பலன் செய்ய போறார். கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கு எல்லா கிரகங்களுக்கும் பார்வை இருக்கிற மாதிரி சனி பகவானுக்கும் பார்வை இருக்கு. சனி பகவான் 3ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கிறார். அடுத்தபடியாக உங்க ராசியை பார்க்கிறார். அடுத்து உங்க ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். இதனால நமக்கு என்ன பலன்கள், சாதகமா பாதகமா அப்படிங்கிறதான் பார்க்கிறோம். கடந்த காலங்களில் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்தாலும் அவர் பார்வை 8ஆம் இடத்தை பார்த்தார், 12ஆம் இடத்தை பார்த்தார். அப்படி இருந்தாலே கடந்த காலங்கள்ல நோய், கடன் பிரச்சனை, வேலையில பிரச்சனை, தொழில பிரச்சனை அத்தனையும் பண்ணிட்டு இருந்தாரு சனி பகவான். ஆக பிரச்சனை என்பதையே அந்த காலத்துல பெரிய லெவல்ல தான் நமக்கு இருந்தது. குறிப்பாக வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள், தேவையற்ற விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள், கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள், இது அத்தனையும் கொடுத்துட்டு இருந்தாரு சனி பகவான். இப்ப கண்டச்சனின்னு சொல்லக்கூடிய கண்டக சனியில இப்ப 7ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். பொதுவா 7ஆம் இடம் அப்படின்னாலே யாருக்கெல்லாம் இதுவரைக்கும் வாழ்க்கையில திருமணம் நடக்காமல் இருந்தது, அல்லது லைஃப்ல எனக்கு திருமணமே வேண்டாம், மேரேஜே வேண்டாம் அப்படின்னு யாரெல்லாம் நினைச்சிட்டு இருந்தீங்களோ, கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் அவர் முதல்ல திருமணத்தை நடத்தி கொடுப்பார். லைஃப்ல பேசிக்கலி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலையும் சனி பகவான் ஏதோ ஒரு விதத்துல தடை பண்ணால் கூட, எந்த சனி பகவான் தடை பண்றாரோ அவரை தான் நமக்கு நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பார். அப்படி பார்க்கிற போது கன்னி ராசியில பிறந்த உங்களுக்கு யாருக்கெல்லாம் இது வரைக்கும் திருமணம் டிலே ஆயிட்டு இருந்துச்சோ, கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டுமல்ல, கடந்த காலங்களில் யாரெல்லாம் அஃபேர்ல, லவ் அஃபேர்ல இருந்தீங்களோ, உங்களுடைய லவ் சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆக காதல் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பும் இந்த சனி பயிற்சியில கன்னி ராசியில பிறந்த உங்களுக்கு இருக்கு. அது மட்டுமல்ல, ரொம்ப நாளா நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, நீங்க தாராளமாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்றதுக்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்களே சனி பகவான் உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார். ஏற்கனவே நான் தொழில் பண்ணிட்டு இருக்கேன், பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன், அந்த பிஸ்னஸ் கடந்த காலங்களில் எல்லாம் உங்களுக்கு சுமாரா இருந்துச்சு, இதுவெல்லாவது நல்லா இருக்குமா அப்படின்னா பரவாயில்லாம இருக்கும். உங்களுக்கு தொழில் இருந்துகிட்டே இருக்கும், தொழிலை விட்டு நீங்க வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை, ஆனாலும் தொழில் விட்டு விட்டு நடக்கும். ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தையும் பார்க்கிறார். எப்பவுமே 4ஆம் இடம் அப்படின்னாலே விட்டு விட்டு தொழில் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்கு. ஆக நாங்க புதுசா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே நார்மலா தான் பிஸ்னஸ் இருக்கும். அதுக்காக லாபம் இல்லாமல் இல்லை, தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை இருந்தால் கூட ஓரளவுக்கு வருமானம், சம்பாத்தியம் என்பது உங்களுக்கு இருக்கும். அடுத்தபடியாக சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கிறார். யாரெல்லாம் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்றீங்களோ, அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களோ, உங்க தொழில் ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்கும். அது மட்டுமல்ல, பிஸ்னஸ் மட்டுமல்ல, ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிறவங்களும் புதுசா பண்ணணும்னு நினைக்கிறவங்க, பிஸ்னஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமா உங்களுடைய தொழிலை நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். அதற்கான சூழ்நிலைகள் இருக்கு. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் அந்த பிஸ்னஸ் பெரிய லெவல்ல உங்களுக்கு டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
அது மட்டும் இல்ல, சனி பகவான் உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கும் தொழில் நல்லா இருக்கும். அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருந்தால் அந்த பணங்கள் எல்லாம் இன்ஸ்டால்மெண்ட்ல பணம் வரும். நீங்க ஃபர்தரா ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணணும், ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமா ஹையர் எஜுகேஷன் நீங்க பண்ணலாம். பண்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த காலகட்டங்கள்ல யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்களோ, அப்பாவுடைய நன்மையை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ, அதெல்லாம் நடக்கும். ஒரு லாங் ஜேர்னி போறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். எல்லாத்துக்கும் மேல வேலையில யாரெல்லாம் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்றீங்களோ பண்ணுங்க. நான் ஃபர்தரா மேல படிக்கணும், ஹையர் எஜுகேஷன் பண்ணணும், ஹையர் எஜுகேஷனுக்காக ட்ரை பண்றவங்களும் நான் முதலே சொன்ன மாதிரி தாராளமா ட்ரை பண்ணுங்க. இது அத்தனையும் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸா இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல சனி பகவான் உங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருக்காரு. கண்டச்சனியாக இருந்து உங்க ராசியை பார்க்கறதுனால சனி பார்த்தாலே உங்களே அறியாத சோம்பேறித்தனம் வந்துடும். அதனால இந்த காலத்துல மெயினா நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் சுறுசுறுப்பு. எந்த ஒரு விஷயத்தையுமே நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போடாதீங்க, போஸ்ட்போன் பண்ணாதீங்க, உடனே அப்பவே செய்யுங்க. அதுதான் இந்த பயிற்சி முழுவதுமே நீங்க ஃபாலோ பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம். லைஃப்ல உங்களுக்கான எய்ம் என்ன, ஆம்பிஷன் என்ன, உங்களுடைய ப்ராஜெக்ட் என்ன, அந்த ப்ராஜெக்டை எப்படி ஃபுல்ஃபில் பண்றது, இது மட்டும் சிந்தனை தான் உங்களுக்கு பிரதானமாக இருக்கணும். ஏன்னா சனி பார்க்கறதுனால நீங்க உங்களுக்கு எவ்வளவு வேலை செய்யறதுக்கான வாய்ப்பு, எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. எல்லாத்துலேயுமே ஒரு டைவர்ஷன் என்பது இருந்துகிட்டே இருக்கும். அந்த டைவர்ஷன் இல்லாம லைஃப்ல உங்களுக்கான ஆம்பிஷன் என்னவோ அதை கண்டிப்பா நீங்க பண்ணால் மட்டும்தான் இந்த சனி பயிற்சியில நீங்க வாழ்க்கையில மிக உயர்ந்த நிலையை அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. யாரெல்லாம் நான் வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறீங்களோ ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்க வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு லாங் ஜேர்னி போவீங்க, நீண்ட தூர பிரயாணம் போறதுக்கான வாய்ப்பும் இந்த சனி பகவானுடைய பயிற்சியில கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கு இருக்கு. ஃபர்தரா நீங்க ஹையர் ஸ்டடி பண்றதுக்கான சூழ்நிலைகள் இருக்கு. நீங்க பார்ட் டைமாகவும் ஆன்லைன்லயே, கரஸ்லயே, ஜூம்லயே நிறைய படிப்பீங்க. நிறைய தேடுதல் என்பது உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக சனி பகவான் உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த 4ஆம் இடம் நீங்க யாரெல்லாம் லைஃப்ல இடம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்களே இடம் வாங்குவீங்க, வீடு வாங்கணும்னு நினைச்சவங்க வீடு வாங்குவீங்க, வீடு கட்டணும்னு நினைச்சவங்க வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார். ஸோ இதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் உங்களுக்கு நிறைய இருந்துகிட்டே இருக்கு. அது மட்டுமல்ல, சனி பகவான் இந்த 4ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய இந்த காலங்கள்ல நீங்க யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகள்ல இருக்கீங்களோ உங்களுக்கு ப்ரொடக்ஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும், பட் சேல்ஸும் இருக்கும், ப்ராஃபிட் கொஞ்சம் குறைவாக இருக்கும். உற்பத்தி மட்டுமல்ல, நீங்க மேனுஃபேக்சரிங் லைன்ல இருக்கிறவங்களுக்கும் இதே நிலைமை தான். ஸோ நீங்க விவசாயத்துல இருக்கிறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு லாபம் வருவதற்கான வாய்ப்புகள் இந்த பயிற்சி முழுவதும் இருக்கு. இந்த பயிற்சியில உங்களுடைய குழந்தைகள் இருந்தா குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்பு, அல்லது அவர்களை விட்டு நீங்க பிரிஞ்சிருப்பதற்கான சூழ்நிலைகள், அவர்களுக்காக நீங்க செலவு பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இது அத்தனையும் இருக்கு. குடும்பத்துல சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அதுக்காக நீங்க நிறைய பெரிய லெவல்ல எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் பண்ணுவீங்க, செலவினங்கள் இருக்கு. இந்த காலத்துல உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்கு கன்னி ராசியில பொறுத்தவங்களுக்கு அப்படின்னு பார்க்குற போது உங்களுடைய ஜாப் பரவாயில்லாம இருக்கும். நீங்க எந்த சர்வீஸ்ல இருந்தாலும் சரி, நான் கவர்மெண்ட்ல இருக்கேன், பிரைவேட் செக்டார்ல இருக்கேன், எனி அதர் ரெஃப்யூட்டர் கன்சல் ஒர்க் பண்றேன், என்னுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கு, என்னுடைய கரியர் எப்படி இருக்கு, என்னுடைய ஜாப் எப்படி இருக்கு, ப்ரொஃபஷன் எப்படி இருக்குன்னா பரவாயில்ல. ஸோ நீங்க எந்த உயர்ந்த பதவியில இருந்தாலும் சரி, தாழ்ந்த நிலையில இருந்தாலும் சரி, உங்க வேலையை நீங்க சாட்டிஸ்ஃபைடா பண்ணணும். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா சனி பகவான் உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 4ஆம் இடம் அன்சாட்டிஸ்ஃபைட் ஜாப்னு அர்த்தம். ஸோ உங்க வேலையில நீங்க மகிழ்ச்சியாகவும் சந்தோஷகரமும் பார்க்கலன்னா எதுவுமே உங்களுக்கு திருப்திகரமாக இருக்காது. ஸோ ப்ரமோஷன் வரல இந்த காலகட்டங்கள்ல பெருசா ஒன்றும் நீங்க ஒரி பண்ணாதீங்க. இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ போனஸோ வரலையன்னு பெருசா நினைக்காதீங்க. வேலை இருக்கா, ஜாப் இருக்கா, அதை மட்டும் பாருங்க. அந்த வேலையில பெரிய லெவல்ல குறை கண்டுபிடிக்காதீங்க. பெரிய லெவல்ல நீங்க எஃபர்ட் எடுத்து பண்ணுங்க, நீங்க பெரிய லெவல்ல சக்சஸ் பண்ணுவீங்க. இந்த காலத்துல உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களுடைய ஜாப்ல ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. அவசரப்பட்டு வேற கம்பெனி மாறுறது, இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடுறது இதெல்லாம் வேண்டாம்.
உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. இல்லைன்னா பொறுமை நிதானமாக நீங்கள் இந்த காலத்தில் இருங்க. ஸோ உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருங்க. உடம்புல இந்த காலத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இம்யூனிட்டி பவர் ரொம்ப கம்மியாயிரும் இந்த காலத்தில். அதனால் சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனிச்சு பாருங்க. யாருக்கெல்லாம் டயபெட்டிக் இருக்கு, ஒபிசிட்டி இருக்கு, தைராய்டு இருக்கு, முழங்காலுக்கு கீழே உள்ள பாகங்கள்ல பிரச்சனை இருக்கு, நரம்பு சம்பந்தமான பிரச்சனை இருக்குங்கிறவங்களாம் ஹெல்த் கண்டிஷன்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா உடம்புல ரெசிஸ்டன்ஸ் பவர் கம்மியாயிரும் இந்த காலகட்டங்கள்ல. ஸோ இந்த காலத்துல கன்னி ராசியில பிறந்த நீங்க இன்னும் கொஞ்சம் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. குறிப்பா உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நல்லா கும்பிடுங்க. உங்களுடைய குலதெய்வம் எதுவோ அதை நல்லா வழிபாடு பண்ணுங்க. எல்லாத்துக்கும் மேல பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை கும்பிட்டு வாங்க. சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பைரவரையும் சிவபெருமானுக்கு அபிஷேக அர்ச்சனை பண்ணுங்க. மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றம் உங்க வாழ்க்கையில் அமையும். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.